கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். உங்களை தேற்றுகிற, உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு வசனத்தோடு இந்த காலை நேரத்தில் நான் வந்து நிற்கிறேன். கர்த்தர் உங்களோட பேசுவாராக. சங்கீதம் 138 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பை கேட்டாலே நிறைய பேருக்கு அழுக வரும். நீங்கள் செய்யலைன்னா எனக்கு யாரு செய்வான்னு சொல்லி பேச விரும்புகிறேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு பிரதர், எனக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு யாருமே இல்லையேன்னு தவித்து கொண்டிருந்தேனா, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்வார். தாவீதுக்கு அப்பா இருந்தது உண்மை, அம்மா இருந்தது உண்மை, கூட பிறந்தவர்கள் ஒரு கூட்டமா இருந்தது உண்மை. எல்லாரும் இருந்துட்டும் அவனுக்கு யாருமே எதையும் செய்யலை தேவ பிள்ளையே. ஆனால் அவன் தேவனை நம்பினதுனால தேவன் அவனுக்காக எல்லாத்தையும் செஞ்சார். யோசேப்புக்கு அப்பா இருந்தது உண்மை, அம்மா இருந்தது உண்மை, சகோதரர்கள் எல்லாம் குடும்பமா இருந்தது உண்மை. ஆனால் யோசேப்புக்கு யாரும் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எல்லாரும் இருந்தும் அனாதைய மாதிரி வாழ்றேன் பிரதர். எனக்கு கல்யாணத்தை யாரு பண்ணி வைப்பான்னு தெரியல, எனக்கு எங்க போனா வேலை கிடைக்கும்னு தெரியல, என் வாழ்க்கை இப்படி அனாதையாகவே இருந்துருவனோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் எல்லாம் மனிதர்கள் எனக்கு இதை செய்வார்கள், அவர்கள் இதை செய்வார்கள், இவங்க என்னை ஏமாத்தவே மாட்டாங்கன்னு சொன்னவங்களெல்லாம் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லணும்னா கண்டுக்கவே இல்லை. கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சிட்டும் அமைதியாக இருந்தார்கள். வேதனைப்படுறான்னு தெரிஞ்சிட்டும் வேதனைப்படட்டும்னு முகத்தை எல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆனால் தேவ பிள்ளையே, அவரையே நம்பி இருந்ததுனால அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்தார். ஆபிரகாம், உன் பொண்டாட்டிக்காக நான் குழந்தைய தந்தேன்னு நீ நினைக்கிறியா? இல்லை. ஊரில் உள்ளவங்களெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் குழந்தைய தந்தேன்னு நினைக்கிறியா? இல்லை. நீ யாரெல்லாம் என்ன சொன்னாலும் என்ன நம்பினதுனால உனக்காக யாரும் செய்யாதத உனக்காக நான் செய்வேன்னு சொன்னார். நீங்க உனக்கு யாருமே எதுவும் செய்யலைன்னு கவலைப்படாத எஸ்தர், யாரும் உனக்கு ஒன்றும் செய்யலைன்னு கவலைப்படாத யோசேப்பு, யாரும் உனக்கு ஒன்றும் செய்யலைன்னு கவலைப்படாத தாவீது. கர்த்தர் உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டுவார், மாற்றி அமைப்பார், அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவாருங்க. அதனால தான் இன்னைக்கு சொல்றேன், எனக்காக அவர் நின்று எல்லாத்தையும் செஞ்சாருங்க. நின்று போன காண ஒரு கல்யாணத்தை யாரும் அந்த வீட்டில் உள்ள அந்த பெண்ணுக்கு செய்யறதுக்கு இல்லை. எல்லாரும் திகைத்து போய் நின்ன போது கர்த்தர் நின்று அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தார். வேலையே கிடைக்காதுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் வேலையை வாங்கி கொடுத்தா. அதனால உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். ஜோமனோமா, அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்றேன். நான் பேசின இந்த செய்தி என் இருதயத்தை உடைத்தது ஆண்டவரே. இதை கேட்கிறவர்களுக்கும் உடைத்து இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.